கோவையில் உள்ள புகழ்பெற்ற தண்டு மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கோணியம்மன் கோயிலிலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் வழிபட்டனர். டவுன்ஹால் மற்றும் நஞ்சப்பா சாலை வழியாக சென்ற இந்த ஊர்வலத்திற்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் குடிநீர் மற்றும் பழங்களை வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் காளியம்மன் கோயில் வருடாந்திர கொடை விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக நாகர்கோவிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் ஆம்னி பேருந்து லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானதில் குழந்தை உட்பட 20 பேர் காயமடைந்தனர். கோவையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து மூப்பன்பட்டி அருகே நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சிமெண்ட் கலவை லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பெண்கள், குழந்தை உட்பட 20 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் கோவில்பட்டி மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 10ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி கேரள சுற்றுலா வாகனம் 13வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து 9வது வளைவில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஏற்கனவே 9 பேர் உயிரிழந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மீதமுள்ள 3 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளித்த புகாரின் அடிப்படையில் ஒருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உடல் நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒருவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்று விளக்கமளித்துள்ளனர். திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்யுமாறு தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய தேசிய மகளிர் ஆணையம் வழக்கில் நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக 5 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலைகளை எழுப்பியுள்ளதுடன் இதுபோன்ற ஈவிரக்கமற்ற குற்றங்களுக்கு எதிராக வலுவான தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளின் அவசர தேவையையும் எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி காசாம்பூ நீலமேனி கருப்பர் கோயிலில் முளைப்பாரி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கரம்பக்குடி, தட்டாவூரணி, தென்னகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பங்கேற்றனர். முளைப்பாரிகளை தலையில் சுமந்து தாரை தப்பட்டை முழங்க பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். ஒரே மாதத்தில் எள் விலை 50 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் கிலோவுக்கு 95 ரூபாய்க்கு விற்பனையான கருப்பு எள் தற்போது 141 ரூபாயை தொட்டுள்ளதாக விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் மொத்த எள் உற்பத்தி 8.5 லட்சம் டன். இதில் தமிழகத்தின் பங்கு 29,000 டன். விழுப்புரம், ஈரோடு, தஞ்சாவூர், கரூர், சேலம் மற்றும் கடலூரில் எள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நல்லெண்ணெய் தயாரிக்கும் நிறுவனங்கள், எள் வர்த்தகர்கள் கொள்முதலில் அதிகம் ஆர்வம் காட்டுவதால் தேவை அதிகரித்து விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உலக நன்மைக்காகவும் சித்திரை சஷ்டியை முன்னிட்டும் பக்தர்கள் பால்குடம், தேர் காவடி மற்றும் அலகு குத்தி வீதி உலாவாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள பிரபல நகைக்கடையில் சுமார் 15 மணி நேரமாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. மணப்பாறை, துவரங்குறிச்சி, குத்தானத்தம் ஆகிய இடங்களில் உள்ள நகைக்கடையின் கிளைகளில் அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் போது கள்ளழர்கள் எழுந்தருளும் மண்டகப்படிகளில் உள்ள சாதி பெயர்கள் மற்றும் அடையாளங்களை அகற்றக் கோரும் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்தது. மண்டகப்படிகள் சாதி அடிப்படையில் வழங்கப்படுகின்றனவா அல்லது பரம்பரை சொத்தா எனவும் அனுமதி வழங்க என்ன விதிமுறை உள்ளது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.
திருவிழா நெருங்குவதால் தற்போது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி அரசு அமைப்புப்படி மாற்றங்களை கொண்டு வருவது நமது கடமை என்றார். மேலும் மொத்த மண்டகப்படிகளின் விவரங்களை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணைக்கான நீர்வரத்து முற்றிலுமாக நின்றுள்ளது. இதனால் மொத்தமுள்ள 71 அடியில் அணையின் நீர்மட்டம் 34.28 அடியாக சரிந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் வைகை பாசனத்தை நம்பியுள்ள தேனி, மதுரை உள்ளிட்ட 5 தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காப்பாரப்பட்டியில் கோயில் திருவிழா விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கிராம மக்கள் ஒரு பிரிவினர் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற புரவி எடுப்பு திருவிழாவை தடுத்து நிறுத்திய காவல்துறையினரை கண்டித்து ஊர் மந்தையில் திரண்ட பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நியாயம் கிடைக்கும் வரை வாக்களிக்கப் போவது இல்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் பணிக்காக ஒதுக்கப்பட்ட வாகனங்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டன. ஓமலூர் தொகுதியின் 34 மண்டல அலுவலர்களுக்கான கார்களில் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதன் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுவதை மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்க முடியும். தற்போது வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணைக்கான நீர்வரத்து முற்றிலுமாக நின்றுள்ளது. இதனால் மொத்தமுள்ள 71 அடியில் அணையின் நீர்மட்டம் 34.28 அடியாக சரிந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் வைகை பாசனத்தை நம்பியுள்ள தேனி, மதுரை உள்ளிட்ட 5 தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலை அடைந்திருக்கின்றனர்.